என்னது பிசிசிஐயோட அடுத்த தலைவர் ஆகிறாரா சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு எல்லாருமே வந்து மூக்கு மேலே விரல வச்சு ஆச்சரியப்படுற அளவுக்கான ஒரு தகவல் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக சமூக வலைதள பக்கங்களில் பரவிட்டு இருந்தது. இதை பார்த்து பதறி போன சச்சின், எப்பா அப்படிலாம் இல்லைப்பா, நான்லாம் எதுவும் ஆக போகிறதில்ல அப்படின்னு ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுத்துருக்காரு. ஏன் பிசிசிஐக்கு புதிய தலைவர் வரப்போகிறாங்க, எதற்காக இதில் சச்சினோட பெயர் இடம்பெறுறது அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும். பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் 1 ஆண்டு 2 ஆண்டுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது. இதோட வரலாறு அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய வரலாறு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 1928ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் பிசிசிஐ. கிட்டத்தட்ட தன்னோட 100ஆண்டு பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இதோட தலைவர்களா எக்கச்சக்கமான கிரிக்கெட் வீரர்கள் இருந்திருக்காங்க, இல்லை கிரிக்கெட் விளையாடாத வீரர்கள் கூட இருந்திருக்காங்க. கிரிக்கெட் வீரர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நினைவுக்கு வர சிலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பக்கம் வந்து கும்ப்ளே இருந்திருக்காரு. அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சௌரவ் கங்குலி சில காலம் வந்து இந்த பிசிசிஐயோட தலைவர் பதவியில் இருந்திருக்காங்க. அதற்கு அப்புறமா பார்த்தோம்னா இப்போ கடைசியாக ரோஜர் பின்னி வந்து அந்த பொறுப்பில் இருந்தார். பிசிசிஐயோட விதிகளின் படி பார்த்தோம் அப்படின்னா 70 வயது வரைக்கும் தான் வந்து ஒருத்தர் அங்கே ஏதாவது ஒரு மெம்பர்ஷிப்பில் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இருக்கும்போது இவருக்கு 70 வயது ஆயிட்டனால புதிய தலைவரை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் பிசிசிஐக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதம் இறுதி, அதாவது செப்டம்பர் 28ஆம் தேதி பிசிசிஐயோட ஆண்டு பொதுக்கூட்டம் வந்து நடக்க இருக்கு. அதில் புதிய தலைவரை தேர்வு செய்யறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போதைக்கு செயல் தலைவராக ராஜீவ் சுக்லா இருக்காரு, அவர் தான் வந்து அடுத்த தலைவராக நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாச்சு. ஆனால் இதற்கு நடுவில் தான் சச்சின் வந்து பிசிசிஐயோட தலைவராக போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வந்து பரவிட்டு இருந்தது. ஏன்னா சச்சினை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டோட ஐக்கனாக பார்க்கப்படக்கூடிய ஒரு வீரர். அவர் இருந்தார் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து இன்னுமே அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து பிசிசிஐக்கு இருந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வந்து தொடர்ச்சியாக முக்கியமான நிறைய தொடர்களில் வந்து விளையாட வேண்டியதாக இருக்குது. உலகக்கோப்பை இருக்குது, அடுத்தது T20 இருக்குது, அதுக்கப்புறம் 50 ஓவர் உலகக்கோப்பை அப்படின்னு அடுத்தடுத்த வருடங்கள் வந்து இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. இதை தாண்டி வந்து லாஸ் ஏஞ்சலிஸோட ஒலிம்பிக்கில் வந்து கிரிக்கெட் இடம்பெற போகுது. ஸோ அதுலேயும் வந்து இந்திய அணி கலந்துக்க போகிறாங்க. இப்படி நிறைய முக்கியமான தொடர்கள் இருக்கிறனால கிரிக்கெட் பற்றி நிறைய புரிதல் இருக்கிறவர், இந்தியன் கிரிக்கெட் டீமை ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் ஒருத்தர் இந்த தலைவர் பதவியில் இருந்தால் அது வீரர்களுக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதற்கு காரணமாக சொல்லப்பட்டது. ஆனால் இந்த தகவல்கள் எல்லாமே வந்துட்டு வதந்தி, எனக்கு வந்து யாருமே அந்த மாதிரி என்ன அப்ரோச் பண்ணல, அந்த மாதிரியான ஒரு ஐடியாவும் எனக்கு கிடையாது அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் விளக்கம் கொடுத்துருக்காரு.